சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு குறித்து தமிழக சிறுதொழில் நிறுவனங்கள் தங்களது நம்பிக்கையை தெரிவித்தாலும் இன்னொரு பக்கம் அவர்களது நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு இப்போதாவது தீர்வு ஏற்படுமா என்ற சந்தேகத்தோடும் தான் அதை அணுகுகிறார்கள். இது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நிலவரங்களை பொறுத்து மாறுபடுகிறது. மைய தமிழகத்தின் முக்கிய நகரமாகவும் கல்வி நிறுவனங்கள் நிறைந்த நகரமாகவும் உள்ளது திருச்சி. அங்குள்ள பெல் பொதுத்துறை நிறுவனம் தனக்கு தேவையான உதிரி பாகங்களை சப்ளை செய்ய அளித்த ஆர்டர்களின் மூலம் அம்மாவட்டத்தில் ஏராளமாக சிறுதொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட காரணமானது. துவாக்குடி, திருவெரும்பூர், அரியமங்கலம், மாத்தூர் போன்ற இடங்களில் அமைந்த தொழிற்பேட்டைகளையும் சேர்த்து சுமார் 1800 சிறுதொழில் நிறுவனங்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வந்தன. ஆனால் கடந்த 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் நிலவிய கடும் மின் பற்றாக்குறை அன்றைய நிலையை தலைகீழாக்கிவிட்டதாக சொல்கிறார்கள். பிஹெச்எல்ல அவங்களுடைய கமிட்மெண்ட்டு சரியாக பண்ண முடியலை. இதனால் என்ன ரிசல்ட் ஆச்சுன்னா, நீ கமிட்மெண்ட்டு சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள ஒர்க்கே பாம்பேக்கு அங்கெல்லாம் டைவெர்ட் பண்ணாங்க. அப்போ விழுந்தது தான் பிஹெச்எல். இப்போ புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் வர தொடங்கியிருக்கு. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் நல்லா வரும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு ஆண்டு காலமாக 2015 பவர் கட்டு கிடையாது. தொழிலுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் மின்சாரம் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி பவர் கட்டு இருந்தது. அதனால் சில நேரங்களில் தொழில் பாதிக்கப்பட்டது. இப்போ அந்த மாதிரி பாதிப்புகள் எதுவுமே இல்லை. இது ஒரு புறம் என்றால், இன்னொரு புறம் வெளிநாட்டு முதலீடுகளுக்கு கடந்த காலங்களில் தரப்பட்டது போலவே இந்த முறையும் சலுகைகள் தரப்படுமா என்ற சந்தேகமும், அதனால் தங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதே என்ற ஏக்கமும் திருச்சி சிறு தொழிலதிபர்களிடம் இருக்கிறது. புதிய முதலீட்டால் எங்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்க அரசு வழி செய்ய வேண்டும் என்கிறார்கள் இவர்கள். முதலீட்டாளர் மாநாடு மூலியமாவது எங்களுக்கு ஒரு நல்லபடியான ஒரு புதிய தொழில்கள் உருவாகி அதன் மூலயமா எங்களுக்கு நிரந்தரமான ஒரு ஆர்டர் கிடச்சி எங்களை மாதிரி சிறு தொழில் வச்சுருக்கிறவங்கெல்லாம் முன்னேற்றத்திற்கு வழி ஏற்பட்டால் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி சிறு தொழில் நடத்துகிறவங்களுக்கு கொடுக்குற சலுகைகளை விட புதிதாக வரக்கூடிய பெரிய முதலாளிகளுக்கு நிறைய கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறவங்க எங்களை மாதிரி இருக்கிற சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு அந்த உதிரி பாகங்கள்லாம் நாங்கள் செய்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை செய்ய சொல்லணும். இப்போ திடீர்னு ஒரு மாற்றம் உருவாகிறதுக்கான ஒரு ஒளி தெரியுதுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள முறையாக அமையறதுக்கு அரசாங்கமும் சரி, மற்ற அரசியல்வாதிகளும் சரி உறுதுணையாக இருந்தால் தான் இங்கே திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நசிஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய தொழில்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியுங்கிறது என்னை மாதிரியான சிறு தொழில் நடத்துகிறவங்களுடைய கருத்துக்களாக இருக்கும். முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமாக வரக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்து மறுபடியும் அவங்கள தொழிற்சாலை ஆரம்பித்து மறுபடியும் அதே தொழில்துறையில் அவங்க வளரணும்னு வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு இந்த மாநாடுகள் பயன்படணுன்றது எங்களை மாதிரி ஆட்களுடைய கருத்துக்கள். திருச்சி நிலை இப்படி என்றால், கோவையின் நிலை சற்றே மாறுபட்டுள்ளது. மாநாட்டை ஒட்டி மாவட்ட சிறுதொழில் மையங்கள் மூலம் உள்ளூர் தொழில் முதலீடு எவ்வளவு வரும் என மாநில அரசு எடுத்த முயற்சியில் திருச்சியில் 500 கோடி ரூபாய்க்கும் கோவையில் 4000 கோடிக்கும் அதிகமான முதலீடுகள் வர வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்ல, கோவை சிறு தொழிலதிபர்கள் இந்த மாநாட்டில் இன்னும் அதிக எதிர்பார்ப்பு வைத்துள்ளனர். நிறைய ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ், கொலாபரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அது ஒரு புதுமையான புது டெக்னாலஜி எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஆக, சர்வதேச தொழில் முதலீட்டாளர் மாநாடு முடிந்து தமிழக அரசு வெளியிட உள்ள அறிவிப்புகளுக்கு பின் மைய தமிழ்நாடு மேலும் சுறுசுறுப்பு அடையும் என்றும் புதிய அந்நிய முதலீடுகளை அதிகம் ஈர்க்கும் என்றும் நம்ப வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. புதிய தலைமுறைக்காக திருச்சி மற்றும் கோவை செய்தியாளர்களுடன் வணிகச் செய்தி பிரிவு.